இன்று பிறந்தநாள் காணும் இனிய உள்ளங்களின் நல்ல எண்ணங்கள் வெற்றி பெற்றிட எம்டிபி ஆக்டிவ் சேனலின் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். இப்போ இந்த வீடியோவில் எல்ஜி ஸ்பிளிட் ஏசி இன்வெர்டர் ஏசி இது எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்டோர் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பிவிசி லேடருங்க. இது எப்படி செஞ்சது அப்படிங்கிற வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை போய் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஏசிக்கு மேலே இருக்கிற அந்த டஸ்ட்டு ஜாலி எடுங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு குப்பாண்டிருக்குன்னு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 நாளைக்கு ஒரு தடவை சுத்தம் பண்ணுங்கள். இதோடைய லாக் சிஸ்டம் அந்த இடத்துல இருக்குங்க. அந்த இடத்துல அது உட்காரும். கரெக்டாக பார்த்து உட்கார வச்சு மறுபடியும் தொடச்சி வைக்கணுங்க. நல்லா தொடச்சோம்னா பார்த்திங்கன்னா ஊறுபட்ட குப்பை பின்னாடி இருக்கிற சுவரே வந்து தெரியாத அளவுக்கு டஸ்ட் இருந்துச்சுங்க. இப்போ க்ளீன் பண்ணதுக்கப்புறம் பர்ஃபெக்டாக டிரான்ஸ்பரண்டாக சூப்பராக இருக்குங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லீஃப் மாதிரி இருக்குங்க. அதை வந்து திருப்பி விட்டு அல்லது டெஸ்ட் விட்டு நோண்டி விட்டு மெல்ல இழுங்க. எல்லாம் ரிமோட்டில் இருக்கிற லாக் மாதிரி இருக்கும். மெல்ல இழுத்து உடைக்காமல் கீழே இறக்கி அப்படியே எடுத்திங்கன்னா பாருங்கள் லாக் இந்த இடத்துல 4-5 இருக்குங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 லாக் இருக்குங்க. அடியில் பாருங்கள் இந்த இடம் கரெக்டாக கவனமாக பார்த்துக்குங்க. பார்த்துட்டு ஸ்டிக்கரை ஃபோட்டோ பிடிச்சிக்குங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த லாஸ்ட்டில் ஒரு ஸ்க்ரூ இருக்குங்க, இந்த லாஸ்ட்டில் ஒரு ஸ்க்ரூ இருக்கும். அது ரெண்டையும் வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணுங்கள். ஸ்டார் திருப்பி தாங்க. என்னுடைய சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட்டு வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யூஸ் பண்ணிவிட்டு மேலே எடுத்து பாருங்கள், மேலே ஒரு 5-6 லாக் இருக்குங்க. அப்படியே மேல் நோக்கி இழுக்கணும். இழுத்து வெளிப்பக்கமாக இழுத்திங்கன்னா இந்த டோர் வந்து செட்டாக வெளியே வந்துடுங்க. அவ்வளோதாங்க. இதையும் கவனமாக நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வாட்டர் போகிற ஓஸுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்கிற அந்த ஆக்சிலேஷன் இந்த பிளேட் எடுக்கும்போது கவனமாக எடுக்கணுங்க. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ப்ளோயர் ஃபுல்லாக மண், அதாவது தூசி அண்டி இருக்குங்க ஒட்டுற மாதிரி. இதை ரிமூவ் பண்ணால் அதுக்கப்புறமே தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ளோயரை க்ளீன் பண்ண முடியும். இதுக்கு 2 சைடு 2 ஸ்க்ரூ இருக்கும். ஒவ்வொன்றும் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு பார்வைக்கு நல்லா தெரியுங்க. நல்லா ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணிவிட்டு மெல்ல அந்த இதுலேயும் மோதாத மாதிரி, அந்த காயில் காயம் ஆகாத மாதிரி கரெக்டாக வெளியே இழுத்து கொஞ்சம் ஓஸ் தள்ளி விட்டு பாருங்கள் 2 லைன் இருக்கும். இந்த 2 லைன் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிலேஷன் மோட்டருக்கு போகிறதுங்க, அடுத்து ஆன் ஆஃப் சுவிட்சுக்கு போகிறதுங்க. இதை அப்படியே லைட்டாக வச்சு விட்டு ஓரமாக ஆடாத மாதிரி நீங்கள் நல்லா ப்ளோயர் க்ளீன் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற அந்த காயிலும் நல்லா ப்ரஷ் போட்டு தொடச்சிட்டு அதுக்கப்புறமா ஒட்டடை போனதுக்கப்புறம் தண்ணீர் ஊற்றி நல்லா அலசுங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரே மாதிரி வச்சு நீங்கள் தண்ணீர் சிந்தாத மாதிரி பிடிச்சிக்கலாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இது ஈரம் பண்ணணும். நல்லா நனைஞ்சால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த அழுக்கெல்லாம் எடுக்கலாங்க. இந்த மாதிரி பட்ஸ் போட்டு ஒவ்வொரு லீஃபாக நீங்கள் க்ளீன் பண்ணுங்கள். இந்த ப்ளோயர் கழட்டணும்னா பாருங்கள், இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேப் இருக்கும் எக்ஸ்ட்ரா லீஃப் இல்லாமல். அந்த இடத்துல 8ஆம் நம்பர் பாக்ஸ் போட்டு லூஸ் பண்ணி விட்டு இந்த சைடு இருக்கிற அந்த டேக் வெட்டிடுங்க. ஒரு 4 டேக் இருக்குங்க. இது வெட்டி அந்த டேகை கழட்டிட்டு அப்படியே சைடில் பாருங்கள் 3 ஸ்க்ரூ இருக்கும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அந்த ரப்பர் புஷ்ஷை பிடிக்கிற கிளிப்புக்கு, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த பேஸ் பிடிக்கிற அந்த ஃபிட்டிங்க்கு பிடிக்கிற 2 ஸ்க்ரூ கீழே ஒன்று மேலே ஒன்று இருக்குங்க. இது 3ஐயும் ரிமூவ் பண்ணிவிட்டு மெல்ல நகர்த்தணுங்க. இது கொஞ்சம் ஆபத்தானது. ஏன்னா நவுந்துச்சுன்னா காயில் வந்து பார்த்திங்கன்னா கேஸ் லீக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கவனமாக இந்த மாதிரி கழட்டினீங்கன்னா உங்களுக்கு பேரிங்குள்ள கிளிப்பும் அந்த ஸ்டெப்பும் வந்துடுங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது தாங்க அந்த வாஷர், ரப்பர் வாஷர். இப்போ ப்ளோயர் வந்து பார்த்திங்கன்னா மெல்ல இழுங்க. வந்துச்சுன்னா பாருங்கள், அப்படி வரலன்னா உள்ளே அந்த ராடில் துருப்பு இருக்குங்க. அந்த துருப்பு க்ளீன் பண்ணிவிட்டு தான் தள்ளணும். இப்போ திருப்பி நம்பி பார்த்தா வரலைங்க. ஹவுஸ் ஓனர் வேண்டாம் அப்படிங்கிற ஆர்டர் பண்ணதுனால இருக்கவே நான் க்ளீன் பண்ணுறதுக்கோசரம் அந்த ப்ளோயர் ரிமூவ் பண்ணல. ஆனால் உள்ளே இருக்கிற அந்த ஸ்கொயர் ராடை நீங்கள் க்ளீன் பண்ணிட்டு உருவினீங்கன்னா வந்துடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ரப்பர் புஷ்ஷில் கொஞ்சம் க்ரீஸ் அப்ளை பண்ணிட்டு அந்த ராடுலேயும் க்ரீஸ் அப்ளை பண்ணிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ் ராடுங்க, துரு பிடிக்காது, நல்லா பாலிஷ் ராடாக இருக்குது. கரெக்டாக அந்த புஷ் உட்கார வச்சு அந்த கிளிப்பு கீழே லாக்கு மேலே ஸ்க்ரூங்க போட்டு டைட் வச்சுட்டு இப்போது மேலே காயில் வழியாக தண்ணி ஊற்றுறோம் பாருங்கள். அது அப்படியே அந்த லேயரில் நுழைஞ்சி ப்ளோயருக்கு வருதுங்க. வேகமாக ஊற்றும் பொழுது ப்ளோயருக்கு வரும், கம்மியாக ஊற்றுனோம்னா அப்படியே சைடில் இறங்கிடுங்க. இப்போ அந்த சைடு கிரிப்பர் போட்டு நீங்கள் ஏற்கனவே இருந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக உட்கார வைங்க. உட்கார வச்சுட்டு அந்த டேக் அடிச்சிருங்க. எங்கெங்கே கழட்டினீங்களோ அங்கே டேக் அடிச்சிருங்க. என்னுடைய சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட்டு வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னுடைய மெயின் சேனலான எம்டிபி ஃபிக்சரில் இன்னும் எக்கச்சக்கமான வீடியோஸ் இன்னும் கிளியராக ஒரு 600 வீடியோஸ் பக்கமாக போட்டிருக்கேன். எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதையும் மறக்காமல் போய் பாருங்கள். டேக் அடிச்சு விட்டு நல்லா கரெக்டாக அதை நெருக்கி விட்டு கொஞ்சம் கூட கேப் இல்லாமல் டைட் வச்சுட்டு அந்த ப்ளோயர் ஸ்க்ரூவையும் டைட் வச்சுட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த வாட்டர் ட்ரேவை க்ளீன் பண்ணி பாருங்கள், உள்ளே தண்ணி ஊற்றுங்க. ஊற்றுனோம்னா பாருங்கள் இந்த இடத்து வழியாக தண்ணி வந்து பார்த்திங்கன்னா வெளியே போயிடுங்க. இந்த ஹோல்ஸில் ஏதாவது அடைப்பு ஏற்பட்டுடுச்சுன்னா ஏசி ரன்னிங் ஆகும்போது இந்த ட்ரே நிரம்பி ஏசி லீக்கேஜ் கம்ப்ளைண்ட் வருங்க. அப்போ இந்த ட்ரே கழட்டி க்ளீன் பண்ணுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாட்டர் கேனில் ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி தண்ணி வந்து பார்த்திங்கன்னா சுற்றியும் நான் நல்லா ஸ்ப்ரே பண்ணுறேங்க. கொஞ்சம் சோப்பு கலந்து விட்டு அந்த தண்ணியை யூஸ் பண்ணோம்னா நல்லா இருக்குங்க.
இப்போ நல்லா இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ப்ளோயர்லாம் க்ளீன் பண்ணுங்கள். 1க்கு 2 தடவை தண்ணீர் விட்டு விட்டு எவ்வளோக்கு எவ்வளோ அலசுறீங்களோ அந்தளவுக்கு சுத்தமாகுங்க. அப்படி இல்லைன்னா அந்த ப்ளோயர் கழட்டி தான் க்ளீன் பண்ணணும். ப்ளோயர் கழட்டி மாட்டும் பொழுது உங்களுக்கு ஏதாவது ப்ளோயர் உடையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்லா இந்த மாதிரி அலச இந்த மாதிரி உள்ளே இருக்க அழுக்கெல்லாம் போய் நல்லா ப்ளோயர் கிளியர் ஆகிட்டுருங்க. இந்த மாதிரி கிளியர் ஆனவுடனே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா காற்று அதாவது வீசுகிற வேகம் ஜாஸ்தியாக இருக்குங்க. நல்லா க்ளீன் பண்ணிட்டு இப்போ அந்த ட்ரேவும் க்ளீன் பண்ணிவிட்டு நான் கரெக்டாக மாட்டுறதுக்கு முன்னாடி பாருங்கள், இந்த காடி வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து அணைஞ்சிக்குங்க. மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேவையாட்டு இருக்கும். அது கரெக்டாக அந்த காயில் உட்காரணும். இந்த ஓஸ் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக தூக்கி அந்த கேப்பில் உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறமே தான் ட்ரே உட்கார வைக்கணும். பாருங்கள், கரெக்டாக உட்கார வச்சு அந்த காடி அந்த லீஃப்லாம் வந்து பார்த்திங்கன்னா காயம் ஆகாமல் இருக்கிறதுக்கோசம் அது மெலிசாக இருக்கும். கீழே 2 லாக் தள்ளி விட்டு உட்கார வச்சுட்டு அப்படியே பார்த்திங்கன்னா ஸ்க்ரூ ஹோல்ஸ் கரெக்டாக இருக்குங்க. நீங்கள் கரெக்டாக மாட்டலைன்னா அந்த ஹோல் செட் ஆகாது. மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா என்ன தவறு செஞ்சுக்குன்னு பார்த்து கரெக்டாக செஞ்சுக்குங்க. இப்போ கரெக்டாக ஃபிட்டிங் ஆகிடுச்சிங்க. இதை மாட்டி விட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அதிகப்படியான தண்ணீரை மேலே ஊற்றி சுத்தம் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு நீங்கள் தண்ணீர் விட்டு அலசுறீங்களோ அந்தளவுக்கு வந்து கிளியர் ஆகுங்க. உங்கள்கிட்ட ஷாம்போ அல்லது சோப்போ இருந்துச்சுன்னா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டு ஊற்றுனீங்கன்னா கொஞ்சம் நல்லா டஸ்ட்டு போகுங்க. நார்மலான தண்ணி வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சம் யாரும் க்ளீன் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். லைட்டாக நீங்கள் சோப்பு கலந்துக்குங்க. அடுத்தது நல்லா அலசி க்ளீன் ஆனது கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் ப்ளோயர் போட்டு நீங்கள் நல்லா க்ளீன் பண்ணுங்கள். இது மிக்சியில் நானே செஞ்ச ப்ளோயருங்க. இதோடைய வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். என்னுடைய மெயின் சேனலில் போட்டிருக்கேன், அதையும் போய் பாருங்கள். நல்லா தண்ணீர் வந்து பார்த்திங்கன்னா போர்டு பக்கம் போகாமல் பொறுமையாக ஊற்றுங்க. இப்போ லாக் பார்த்துக்குங்க. இந்த லாக் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டெப்பில் உட்காரணுங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மேலே ஒரு ஸ்டெப் மாதிரி இருக்கும். அது கரெக்டாக உட்கார வச்சு முதல்ல ஸ்டெப்பில் தள்ளுனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த லாக் உட்காருங்க. இந்த லாக் நேராக வச்சு லைட்டாக தட்டி விடுங்க. அப்படியே க்ளீனாக உட்காந்துக்குங்க. எதுவுமே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரிஸ்க் எடுத்து செய்கிற மாதிரி இல்லை. நல்லா உட்காந்ததுக்கப்புறம் மேலே இருக்க ஜாலியும் அதே மாதிரி லாக் இருக்கும். அது தனியாகவே கண் பார்வைக்கு தெரியுங்க. அது கரெக்டாக உட்கார வச்சுட்டு எந்த இடத்துலையும் கேப் இல்லாமல் உட்கார வைக்கணுங்க. இந்த ஜாலி வந்து பார்த்திங்கன்னா சரியாக உட்காரலாம். குப்பை வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கிற காயிலுக்கு போய் அடுத்து ப்ளோயர்லாம் ஃபில் ஆகிடுங்க. அப்புறமே காற்றே வராது. இது வந்து 15 நாளைக்கு ஒரு தடவை க்ளீன் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஏசி 15 நாளைக்கு ஒரு தடவை மேலே இருக்க ஜாலி க்ளீன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ளோயர் குப்பான்றதுக்கே வாய்ப்பு இல்லைங்க. நல்லா பர்ஃபெக்டாக அந்த ஸ்க்ரூ டைட் வச்சுக்கோங்க. ரொம்ப ஓவர் டைட் வைக்க வேண்டாம், நார்மல் டைட்டே வைங்க. வச்சு விட்டிங்கன்னா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது கீழே 4 லாக் இருக்குது பாருங்கள். இந்த கீழே இருக்கிற எண்டு கேப் முறது 4 லாக்லையும் கரெக்டாக உட்கார வச்சிங்கன்னா அப்படியே குந்து மாதிரி உட்காந்துக்குங்க. அதுக்கு அடுத்தது தள்ளி விட்டு மேலே முதல்ல அப்படியே ஏற வச்சு உட்கார வச்சுருங்க. உட்கார வச்சு விட்டு அப்படியே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கவ்வற மாதிரி அங்கே லாக் இருக்குங்க. லைட்டாக தட்டி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதுங்க. இப்போ பர்ஃபெக்டாக ஏசி ரெடிங்க. நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா தொடச்சி விட்டு இப்போ ஆன் பண்ணுறேன். பயங்கரமான கூலிங், ரொம்ப த்ரோவாக இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய ஃபஸ்ட்டு சேனலான MDB ஃபிக்சர் சேனலையும் போய் பாருங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.